Hello friends, welcome to Radhika Tailoring. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது blouse இனுடைய chest round 35 size அப்படிங்கற பட்சத்துல blouse வந்து என்னென்ன அளவுகள்ல கட் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நார்மலா எப்பவும் போல cloth வந்து டபுளா fold பண்ணிக்கோங்க. ஓபன் சைடு பாத்தீங்கன்னா ஆப்போசிட்லயும் ஃபோல்டிங் சைடு வந்து நம்ம சைடுல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இந்த கார்னர்ல இருந்து 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துல இருந்து நம்ம 9.25 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். அதாவது செஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது 35, 4 இன்ச் வந்து நம்ம ப்ளஸ் பண்ணனும். ஃபார்முலா படி 4 இன்ச் ப்ளஸ் பண்ணனும்னா 39 இன்ச். 39 நம்ம 4 ஆல டிவைட் பண்ணும் பொழுது 9.25 இன்ச் கிடைக்கும். ஆக சரியான அளவு அப்படிங்கிறது 9.25 இன்ச்சும் 1.5 இன்ச் வந்து தையலுக்காக நம்ம வந்து மார்க் பண்றோம். 1.5 இன்ச் மார்க் பண்ணிட்டோம். இப்போ 9.25 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதே போல ரெண்டு இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம லைன் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். தேவைப்பட்டா இன்னொரு இடத்துலயும் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம போட்ட மார்க்கிங்க்கு லைன் போட்டுக்கலாம். ஒன்பதே முக்கால் இன்ச் மார்க் பண்ண இடத்துல லைன் போட்டோம் இல்லைங்களா, இந்த லைனை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த சைடுல பேக் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த சைடு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட், இந்த சைடுல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். பேக் பார்ட் மடிச்சடிக்கிறதுக்காக ஸ்கேல் அளவுல ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் blouse இனுடைய பேக் ஹைட் அப்படிங்கிறது 13.25, 1/4 இன்ச் தையலுக்காக சேர்த்து 14.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டு இடத்துல இந்த 17.25 இன்ச் அப்படி 14.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம். நெக் ரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டரினுடைய சரியான அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.25 இன்ச், 3/4 இன்ச் வந்து தையலுக்காக நம்ம ப்ளஸ் பண்ணி 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா 5.5 இன்ச் இருக்கும். 5.5 இன்ச் அப்படியே எடுத்து கீழ்ப்பக்கமாக தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம மார்க் பண்ண ரெண்டு மார்க்கிங்கையும் ஜாயின் பண்ணி இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். போட்ட லைனில் ஆர்ம் லென்த் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஆர்ம் லென்த் அப்படிங்கிறது நம்மளுக்கு 5.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் ரெண்டு இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஆம்கோல் ஸ்கேல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி வந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரவுண்ட் பண்ணும் பொழுது பாருங்கள், கரெக்டாக பாருங்கள், நம்ம போடக்கூடிய லைன்லேருந்து ஒரு பாயிண்ட் வந்து வெளிப்பகுதியில் அந்த ஸ்கேல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கரெக்டாக அந்த மார்க்கர் வச்சு இப்படி மார்க் பண்ணும் பொழுது கரெக்டாக அந்த லைனில் கிடைக்கும். இல்லைன்னா நம்ம ப்ளவுஸினுடைய உள்பகுதியில் அந்த மார்க்கிங் வந்துடும். சரிங்களா? ஆக ஆர்ம் ரவுண்ட் அப்படிங்கிறது உள்பகுதியில் எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸ்கேல் வந்து நம்ம கரெக்டாக வைக்கும் பொழுது தான் அளவுகள் வந்து நம்மளுக்கு சரியாக கிடைக்கும். அதே போல் இந்த ஸ்கேல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வைக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி கிராஸ் வைஸில் வந்து வச்சு நீங்கள் மார்க் பண்ணக்கூடாது. சரிங்களா? கரெக்டாக நேராக இந்த மாதிரி 6 மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அளவுகள் வந்து சரியாக வரும். நெக்ஸ்ட்டு ஷோல்டர்லேருந்து 1/2 இன்ச் வந்து கீழ்ப்பக்கமாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண மார்க்கிங்லேருந்து டேப் வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ரவுண்ட் அப்படிங்கிறது 8.25 இன்ச் நம்மளுக்கு தேவை. சரிங்களா? 8.25 இன்ச் ஒரு பாயிண்ட் வருது. ஒரு பாயிண்ட் வந்து உள்பக்கமாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நம்ம தையல் போடுற மாதிரி வந்து போட்டுக்கலாம். மறுபடியும் செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த மார்க்கிங்லேருந்து இது மாதிரி செக் பண்ணும் பொழுது பாருங்கள், சரியாக நம்மளுக்கு 8.25 இன்ச் ஒரு பாயிண்ட் வந்து கிடைக்கிது. சரியாக நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் வந்து உள்பக்கமாக கிடைக்கிது. சரிங்களா? ஆக இந்த இடத்துல வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஹேர்கட் கொடுத்து நம்ம சைடு ஜாயிண்ட் பகுதியை இந்த இடத்துல தையல் போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு ஆர்ம் லென்த் வந்து குறைவாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் 1/4 இன்ச் மேல் பக்கம் தள்ளி மார்க் பண்ணிங்கனாலும் சரியாக வரும். சரிங்களா? பட் எனக்கு ஆர்ம் லென்த்து 5.5 இன்ச் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி வந்து செஸ்ட் ரவுண்ட் வந்து ஒரு பாயிண்ட் வந்து குறைச்சிக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு பேக் நெக் அப்படிங்கிறது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா 8.5 இன்ச்சு சரியானதாக இருக்கும். பட் இவங்க வந்து 6.5 இன்ச்சு தான் கேட்டாங்க அப்படிங்கிறதுனால நான் 6.5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான லென்த்துக்கு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் கழுத்து அகலம் அப்படின்னு பார்த்தா 2.25 இன்ச்சு. அந்த 2.25 இன்ச்சு அப்படியே வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் 2.5 இன்ச் கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். பேக் நெக் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. பேக் பார்ட் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு பாயிண்ட் தள்ளி மார்க் பண்ணோம் இல்லைங்களா, இந்த இடத்துல ஒரு ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. அதே போல் கீழ்ப்பக்கத்தில் போட்ட லைனில் ஒரு ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கலாம். பேக் பார்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. மீதி இருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த சைடில் பேக் பார்ட் கட் பண்ணியிருக்கோம். இந்த சைடில் ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து கட் பண்ண போகிறோம். கட் பண்ண பேக் பார்ட்டை இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஷோல்டரும் ஃபோல்டிங் சைடும் சரியாக இருக்க மாதிரி வச்சுட்டு பேக் பார்ட்டினுடைய அளவுகளை அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக் பகுதி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஆர்ம் ரவுண்டு பகுதி அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். சைடு உயரத்தையும் இது போல் மார்க் பண்ணிக்கோங்க. பேக் பார்ட் வந்து வெளியில் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு ஷோல்டரோட லைனை இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணி விடுங்க. நம்ம போட்ட லைன்லேருந்து பாருங்கள் 6 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். முன் கழுத்து உயரம் அப்படிங்கிறது 6 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். அகலம் பார்த்திங்கன்னா 2.25 இன்ச் அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா கூட மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் போட்டு நம்ம முன் கழுத்து வளைவு வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் லென்த்து சரிங்களா, முன் உயரம் அப்படிங்கிறது 12.5 இன்ச் தேவைப்படும். பட் நான் 12.25 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இவங்க 12.25 இன்ச் தான் கேட்டாங்க. அதனால் நான் 12.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 2 இடத்துல மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம். போட்ட லைன்லேருந்து பாருங்கள் 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த சைட்லேயும் போட்ட லைன்லேருந்து 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். கிராஸினுடைய அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். டாட்டினுடைய அகலம் அப்படின்னு பார்த்தா 2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண மார்க்கிங்க்கு இது மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இந்த 2 டாட்டையும் லைட்டாக ஒரு கர்வ் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டெப்த்து வந்து நம்ம எடுக்கணும். ஃப்ரண்ட் பார்ட் அப்படிங்கிறதுனால லைட்டாக அந்த மாதிரி டெப்த் எடுத்துக்கலாம். ஒரு 1/4 இன்ச் அகலத்தில் எடுத்தீங்க அப்படின்னா போதுமானது. ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு மார்க்கிங் பகுதியில் ஒரு ஹேர் கட் கொடுத்துக்கலாம். அதே போல் இந்த சைடு ஒரு மார்க்கிங் இருக்குது, அந்த சைட்லேயும் ஒரு ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. ஃபோல்டிங் வந்து கட் பண்ணி விட்டுறலாம். ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த பீஸ் வந்து நம்ம கொக்கி பட்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். மீத இருக்க கிளாத்தை அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணி விட்டுருங்க. பட்டிக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி டபுளாக வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. மறுபடியும் டபுளாக வந்து ஃபோல்டு பண்ணுறோம். மொத்தம் 4 லேயர் இருக்கிற மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணியிருக்கோம். ஃபோல்டிங் சைடு மேல் பக்கம் இருக்கிற மாதிரியும், கீழ்ப்பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் சைடும் ஒரு ஃபோல்டிங் சைடும் இருக்கிற மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3/4 இன்ச் அகலத்தில் ஒரு லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம், நம்ம மடித்து ஹெம் பண்ணுறதுக்காக. அடுத்து ஸ்லீவ்னுடைய சரியான உயரம் அப்படின்னு பார்த்தா 7.75 ப்ளஸ் 1/2 இன்ச் வந்து தையலுக்காக நம்மளுக்கு தேவைப்படும், ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக. ஆக 8.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் 2 இடத்துல வந்து 8.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துக்கு நம்ம லைன் போட்டுக்கலாம். இந்த போட்ட லைன்லேருந்து பாருங்கள், கீழ்ப்பக்கமாக நம்ம 3.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் 2 சைடும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. கை கீழ் உயரம் அதிகமாக தேவைப்படுறவங்களுக்கு மட்டும் 3.25 இன்ச் மார்க் பண்ணுங்கள். இதே கை கீழ் உயரம் நார்மலாக இருந்தால் போதும் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் 3.25 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஆம்ஹோல் ரவுண்ட் அப்படின்னு பார்த்தா நம்ம 8.25 இன்ச்சு அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஃபோல்டிங்லேருந்து இந்த லைனில் எந்த இடத்துல 8.25 இன்ச் டச் ஆகுதோ அந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் ரவுண்ட் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு 5.25 இன்ச்சு. 5.25 மார்க் பண்ண இடத்துலேருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் 8.25 மார்க் பண்ண இடத்துலேருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் தையலுக்காக. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த ஃபோல்டிங்லேருந்து ஒரு லைன் வந்து கிராஸ் வைஸில் போட்டுக்கலாம். கிராஸ் வைஸில் போட்ட லைன் வந்து எவ்வளவு இன்ச்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 9.25 இன்ச் இருக்குது. 9.25 சென்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்கும், அந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க சென்டர் பாயிண்ட்டு. அதே போல் மறுபடியும் சென்டர், சரிங்களா, சென்டர்லேருந்து மறுபடியும் சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் மேல் பக்கத்துலேயும் ஃபோல்டிங்லேருந்து சென்டர்லேருந்து மறுபடியும் சென்டர் பாயிண்ட், சரிங்களா. இதிலேருந்து 1/2 இன்ச் உள் பக்கமாகவும் இந்த இடத்துலேருந்து 1/2 இன்ச் வெளிப்பக்கமாகவும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவினுடைய வளைவு ரொம்ப அழகாக வந்து ட்ரா பண்ணிடலாம். இந்த 3 பாயிண்ட் வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னாலே பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்டிங்லேருந்து வெளிப்பக்கம் மார்க் பண்ண பாயிண்ட்டு, சென்டர் ப்ளஸ் உள்பக்கம் மார்க் பண்ண பாயிண்ட், நெக்ஸ்ட்டு எண்டிங், சரிங்களா. ரொம்ப ஈஸியாக நம்ம ஸ்லீவினுடைய வளைவு வந்து ட்ரா பண்ணிட்டோம். அடுத்து ஆர்ம் ரவுண்டு, ஸ்லீவ் ரவுண்டு மார்க் பண்ண இடத்த லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தையலுக்காக 1.5 இன்ச் மார்க் பண்ண இடத்தையும் ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கிராஸ் வைஸில் இந்த இடத்துலையும் கட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பாருங்கள், நம்ம ஆம்கோல் ரவுண்டு மார்க் பண்ண இடத்த ஹேர்கட் கொடுத்துக்கலாம். அதே போல் ஃபோல்டிங் சைட்லேயும் ஒரு ஹேர்கட் வந்து கொடுத்துக்கோங்க. கிளாத்தை வந்து இந்த மாதிரி டபுளாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த சென்டரில் ஹேர்கட் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இந்த இடத்துல இருந்து கிராஸ் வைஸில், சரிங்களா, ஒரு 1/4 இன்ச் அகலத்தில் டெப்த் எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஸ்லீவ் வந்து சுருக்கங்கள் இல்லாமல் நீட்டாக இருக்கும். நம்மளுக்கு ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம டெப்த்தை எடுத்த பகுதி வந்து ஃப்ரண்ட் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. அதே போல் இந்த சைடு ராங் சைடு அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. டெப்த்தை எடுத்த பகுதி ஃப்ரண்ட் அப்படின்னு நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு இடது வலது, சரிங்களா, ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து ஸ்லீவ் வந்து மாறாமல் இருக்கும். ஆக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கிராஸ் பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது போல் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வந்து எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல கிராஸ் வைஸில் இந்த மாதிரி வந்து கட் பண்ணோம் அப்படின்னா ஃபினிஷிங் வந்து நீட்டாக வராது. அதனால் இந்த சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நம்ம கட் பண்ணிடணும். இதுக்கு இந்த சைடு இருக்கிற கிளாத்தையும் இதுக்கு இந்த சைடு இருக்கிற கிளாத்தையும் தான் வந்து கிராஸ் பீஸாக நம்ம வந்து கட் பண்ணணும், சரிங்களா. அதுக்கு ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. நம்ம லைன் போட்ட இடத்துல கட் பண்ணிக்கலாம். கிராஸ் பீஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பேக் பார்ட் மேலே ஃப்ரண்ட் பார்ட் வந்து கரெக்டாக ஷோல்டர் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே போல் ஆர்ம் ரவுண்டு சரியாக இருக்க மாதிரி செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கொக்கிப்பட்டி சைடில் இந்த கார்னரில் 1/2 இன்ச் மேல் பக்கமாக மார்க் பண்ணிக்கோங்க.
அதே போல் நம்ம ஹேர்கட் கொடுத்த இடத்துக்கும் 1/2 இன்ச் மேல் பக்கம் 2 சைட்லேயும் மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் சைடு உயரம் பகுதியிலையும் 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க மேல் பக்கமாக. நெக்ஸ்ட்டு பேக் பார்ட்டில் இந்த லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த லைனோட கரெக்டாக வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அளவுகள் வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பட்டி பீஸில் பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு 1/2 இன்ச் அகலத்தில் ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம கீழ்ப்பக்கம் தையலுக்காக தேவைப்படும். நெக்ஸ்ட்டு நம்ம மார்க் பண்ண இடத்துலேருந்து ஃபோல்டிங் வரைக்கும் அப்படின்னா சரியாக 4 இன்ச் கிடைக்கிது. சரிங்களா, அந்த 4 இன்ச்சு அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்கள், இந்த கிராஸ் வைஸில் பார்த்தோம் அப்படின்னா 3.25 இன்ச்சு. இந்த 3.25 இன்ச்சு அப்படியே இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். 2 இடத்துல 3.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். இந்த போட்ட லைனில் இந்த ஹெர்கட்டில் இருந்து மேல் பக்கம் மார்க் பண்ண அந்த மார்க்கிங்லேருந்து பாருங்கள் 2.5 இன்ச் கிடைக்குது. அப்போ அந்த 2.5 இன்ச்சை இந்த லைனில் மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த கார்னர்லேருந்து பாருங்கள் இந்த ஹேர்கட் வரைக்கும், சரிங்களா, இது கிடையாது, இந்த ஹேர்கட் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 7 இன்ச். சரிங்களா, அப்போ இந்த லைன்லேருந்து 7 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் 2 இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி இது மாதிரி லைன் போட்டுக்கலாம் ஸ்ட்ரைட் வைஸில். இந்த மார்க்கிங்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 4 இன்ச் கிடைக்கிது. இந்த 4 இன்ச்சை அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லைன் போட்டுக்கலாம். மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் 1/2 இன்ச் மேல் பக்கமாக தள்ளி மார்க் பண்ணிக்கிறோம். இதுதான் நம்மளுக்கு தையலுக்கான அளவு. ஃபஸ்ட்டு நம்ம போட்டது சரியான அளவு. சரிங்களா, ஃபஸ்ட்டு நம்ம லைன் போட்டது சரியான அளவு. நம்ம நெக்ஸ்ட்டு மறுபடியும் 1/2 இன்ச் வந்து தள்ளி மேல் பக்கமாக மார்க் பண்ணோம் இல்லைங்களா, இது வந்து நம்ம தையலுக்கான அளவு. ஆக கட் பண்ண வேண்டிய லைன் அப்படின்னு பார்த்தா மேல் பக்கம் சைடு. சரிங்களா, இப்போ மேல் பக்க லைனை நம்ம கட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுக்கு பட்டியினுடைய சரியான அளவு. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா சரியானதாக இருக்கும். சரிங்களா, இப்போ நம்மளுக்கு பட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் சைஸ் வந்து 35 அப்படிங்கிற பட்சத்தில் என்னென்ன அளவுகள் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்த்தோம். ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸ் வந்து நம்ம இன்றைக்கி பார்த்தோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட மற்ற வீடியோஸ்கள் பார்க்கணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.